அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுடைய மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிளாடியோட இறுதி கட்டத்துக்கு வந்து நம்மள கௌரவிக்க போறாங்க. ஐ லைக் டு இன்வைட் அவர் வெரி ஓன் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஜட்ஜ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேவரட்டான பாக்யராஜ் சார் அண்ட் பூர்ணிமா பாக்யராஜ் மேம். வணக்கம் வணக்கம் வருகை சார். நம்மளுடைய மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிளாடி நிகழ்ச்சி அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுமா. இது வந்து இட்ஸ் நியூ என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு. இன்னும் லைஃப்ல இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரை புரிஞ்சுக்கணும், எப்படி ஒவ்வொருத்தர் கூட நடந்துக்கணும், ஸோ ஒவ்வொருத்தர் மேலே எப்படி நம்பிக்கை வைக்கணும், இது எல்லாமே இருக்கு. ஐ திங்க் ஸோ ஐ தாட் எனக்கு அந்த ஃபீல் வந்தது இந்த ஷோ பார்க்கும்போது. ஸோ ஐ ரியலி விஷ் எல்லாருக்கும் இந்த ஷோனால பெனிஃபிட் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் எக்ஸாக்ட்லி. அண்ட் சார் ஜென்ரலாக அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக விட்டு கொடுத்து போடுறதும் அனுசரித்து போடுறதும் அதுதான் மெயின். அது இருந்துச்சுன்னா வேறு எந்த ப்ராப்ளமும் எதுவுமே வராது. இன்னொரு சின்ன கேள்வி. இப்போ மேடம் கோமா இருந்தாங்க, எப்படி சமாளிப்பீங்க? நான் பேசவே மாட்டேன். பேசவே மாட்டேங்க. கிளாடி ஜோடியில் பெருமைப்படுத்துற வகையில் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிளாடிக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெரி குட் வெரி குட் வெரி குட். இல்லை, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு காரணம்னா அது அனுதான் ப்ரோ. பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ வுமன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா பிஹைண்ட் அ ஸ்டாண்டிங் பர்சன் ஹியர் சக்ஸஸ் இஸ் அனு அப்படின்னு சொல்லி. அனு நோ எமோஷன் பேபி. நான் அவளுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன். வாவ், சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஆமாம், ஒரு லெட்டரும் எழுதியிருக்கேன். லெட்டரா? ஆமாம். டேய், எல்லாம் இமெயில் இருக்கிற காலத்தில், எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் இருக்கிற காலத்தில் நீ என்ன லெட்டர் எழுதிருக்கேன்? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் நான் லவ் பண்ணது வந்து லெட்டரே எழுதுனது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைமாக எழுதியிருக்கேன். அது ரொம்ப குழந்தைத்தனமாக எழுதியிருக்கேன், எனக்கே தெரியும். அவளுக்கு நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ண போறீங்களா? வெரி குட். ஸோ எங்க நான் படிக்கணுமா? என்ன ஓகே, உங்களுக்கு பர்மிஷன் ஓகேவா? படிக்கலாமா? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக இது அவள் படிக்கணும்னு தான் நான் எழுதினதே. ஓகே. ஸோ அனு மை டியர் அனு, அனு லைஃப்ல வந்த ஒரு அழகான மேஜிக். எல்லாருக்கும் நடந்த மாதிரி லவ் என்ற அழகான ஃபீல் எனக்கு நடந்துச்சு. என் லைஃப்லயே அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இது வரைக்கும் நடந்ததில்லை. நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் உன்ன மாதிரி நல்ல பொண்ணு என் வாழ்க்கையில சம் கொடுத்துருக்காரு. கடவுள் கொடுத்த வரோன்னு சொல்லி நான் அதிர்ஷ்டம் பண்ணவன் அனு. நீ எனக்கு சின்ன வயசுலயே கிடைச்ச. என் 25 வருஷத்துல 10 வருஷம் நான் உன் கூட தான் கழிச்சிருப்பேன். என் கூட கஷ்டத்துலயும் என்னோட சந்தோஷத்துலயும் நீ ஒரு பாட்டா இருந்திருக்க. இப்ப இந்த ஷோ மூலியமா நீ எனக்காக பண்ண இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமா எங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் காயத்ரி, நீங்க வந்து இந்த 10 கூப்பிடுறது வந்து அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ எங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவர் 10 கூப்பிட்டு காட்டுங்களா? ஏன்னா இந்த மேடை இந்த தருணம் தான் நம்ம கடைசி அந்த கிளாடிஸ்ல பகிர்ந்துக்கு போறோம். கமா ஓகே. ஸோ யுவராஜ், நீங்க வந்து சர்ப்ரைஸ்ல குறைச்சது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க? நானும் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன், அதோட ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். பார்த்துடலாமா? நான் தான் படிப்பேன். ஏன்னா இது
என்னுடைய எமோஷன்ஸோட அப்படியே நரேட் பண்ணணும். நான் எழுதும்போது வந்த வரிகள் அதை அப்படியே சொல்லணும்னு என்னுடைய ஆசை. வித் லவ், என் பிரியமானவர்களுக்கு ஆசையுடன் ஒரு கடிதம். என் மனதில் உள்ளவற்றை எழுத ஒரு வாய்ப்பு. இந்த 3 மாதத்தில் நம் வாழ்க்கை என்னும் அடுத்த பக்கங்களுக்கு இது ஒரு அழகான ஒரு முத்தார். என் வாழ்வில் பல முறை நான் தோற்று இருக்கிறேன். ஒரு முறையும் நான் தோற்று போகும்போது என்னை யார் நம்பாமல் போனாலும் உன்னால் முடியும் என்ற அந்த ஊக்கத்தை மட்டும் உன் சிரிப்புடன் தந்தாயினே, அதற்கு என் நன்றி. ஐ லவ் யூ டி. செல்லமாய் பட்டு இருக்காங்க. I've got gifts for Gayatri. Wow. கொடுத்த ரீசன் என்னன்னா, போன வருஷம் டிசம்பர்ல ஃபிளட் வந்ததுல்ல, எல்லாம் எந்த போட்டோஸ் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அது கூட பெருசா நினைக்கல. என்னோட போட்டோஸ், என் பையன் தெய்வன் பிறந்த போட்டோல இருந்து எதுவுமே கிட்ட இல்லை. நான் வந்துட்டு என் கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல, எல்லாருமே ஃபோன் பண்ணி எங்க மொபைல் எடுத்துருப்பீங்க ஒரு போட்டோ, ஏதாச்சும் எனக்கு ஒன்று அனுப்புங்க, ஏதாச்சும் ஒரு மெமரி எதுவுமே இல்லைன்னு. இது ஒரு 20-30 கேட்டு வாங்கி அவன் எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். எதுவுமே இல்லைங்க, பையன் பிறந்த ஃபர்ஸ்ட் போட்டோ பார்த்தீங்க, என் பையன் பிறந்த ஃபர்ஸ்ட் போட்டோ எதுவுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். புரியுது. இது வந்துட்டு எத்தனை கோடி கொடுத்தாலும் வராத இருக்கு. நிச்சயமா நம்ம வந்து ஒரு வாய்ப்புக்காக நமக்கு கிடைக்காதா, நம்ம இந்த படத்தில் நடிக்க மாட்டோமா, இந்த ரோல் நம்ம பண்ணிருக்க கூடாதா, ஐயோ நம்ம இது நல்லா பண்ணிருக்கலாமே, நமக்கு இப்படி ஃபேமஸ் ஆயிருக்கலாமே, இங்கெல்லாம் நம்ம பேசலாமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம அதை வந்து ஏங்கிட்டோம். அந்த ஏக்கத்தை எல்லாமே இந்த நிகழ்ச்சி, இந்த மேடை மூடியடிச்சு. சரிதாவே ஒரு ஆக்ஷன் ஷோல, ஒரு ரியாலிட்டி ஆக்ஷன் ஷோல இவ்வளவு தூரம் நாங்க வருவோன்றது நிஜமாக நான் எதிர்பார்க்கல. சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்னுடைய ஒரு ஈகோவை இந்த ஷோ வந்து உடச்சிருக்கு. பிகாஸ் நான் எப்பவுமே ஐ யூஸ் டு திங்க் ஐ எம் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கர் பர்சன் இன் த ஹவுஸ் அப்படின்னு. ஒரு 20 வருஷ கல்யாண வாழ்க்கையில புரிஞ்சுக்காதத இந்த 4 மாசம் ஷோல நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். நிஜமாவே நான் வந்து அவர் எவ்வளவு புரியும் தெரியும் நினைக்கணும், அதை விட அதிகமா இந்த ஷோ வந்து நான் தெரிஞ்சிருக்கேன். நீங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா நிறைய பயங்கரமான சர்ப்ரைஸ் தான் கொடுப்பீங்க. இன்னைக்கு இந்த மேடையில அவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா? ஓகே, நானும் அவங்களுக்காக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். என் ஹரிதா, இறைவன் உனக்கு திறமையை அள்ளி தந்திருக்கிறான். நீ அழகானவள், அறிவானவள். உன் திறமையை கூறூட்டவே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரவழைத்தேன். நம் குடும்பம் பெருசானது, கொண்டாடினாய். உன்னை மறந்து டாஸ்கில் படபடுத்தாய். ஆணுக்கு பெண் நிகழ்ந்து நிரூபித்தாய். முடியாத விஷயங்களை முடித்து வைத்தாய். இன்று நீ இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடியில் ஒரு வீரத்தாய். ரசிகர்கள் உன்னை வைத்து என்னை அடையாளம் காட்டிய போது உன்னை ரசித்தேன். நீ நானானாய். நான் வளர்ந்தேன். என் தோஷம் போச்சு, சந்தோஷம் வந்துச்சு. என்றும் இது என்னிடம். ஏன்னா அந்த லெட்டர்ல லாஸ்டா அவர் எழுதியிருக்காரு. இட்ஸ் வெரி பர்சனல் திங். நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா நாங்க வி டோன்ட் ஷேர் இட் அவுட் மச். அதை வந்து ஒரு லெட்டர்ல அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்குள் இருக்கும் ஒரு நீண்ட நாள் ஆசை மேடையில வெளிப்படுத்த விரும்புகிறேன். தாராளமா. சரியா? எனக்கு வந்து ஹரிதா வந்து எப்பவுமே வந்து பெரிய பொட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எப்பவுமே ஆசை. அதை அவங்க இன்னைக்கு வச்சிருக்காங்க.
ஸோ இந்த மேடையில அவங்க ஒரு பெரிய பொட்டு வச்சு விடுறேன். இது என்னைக்குமே, இது எப்படி வேணாலும் நீங்க அர்த்தத்தை எடுத்துக்கலாம், இது என்னைக்குமே அவங்களுடைய நெத்தியில இருக்கணும். நான் இருக்கிறேன் இல்லைன்றதை தாண்டி எப்பவுமே அவங்க நெத்தியில இந்த பொட்டோடு அவங்க இருக்கணும்ன்றத இந்த மேடையில நான் சொல்லி இதை அவங்க வைக்க We're